வணக்கம் மக்களே. வணக்கம். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஒரு லைவ் பார்த்தேன் இல்லையா, நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் உண்மையிலேயே நம்ம யூடியூப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. உண்மையாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது ஈஸ்வரிக்கு, தீபாவுக்கு, எனக்கு, இவங்க 3 பேர்த்துக்கும் சண்டை மூட்டி விடுறது, சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் சில பேர்களால், புரியுதுங்களா? இது சில பேர்களால் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இது விஷயம் உண்மையிலே புரிஞ்சவங்க புத்திசாலி. ஓகே, இதுதான் நடக்குது இங்கே. உண்மையாக நான் இப்போது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, நான் இப்போது ஒன்றுக்கு ஒன்று இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு காரணமே இதுதான். எல்லாத்துக்கிட்டேயும் ப்ரூஃப் இருக்குது. யார் யார் என்னென்னத்தில் ஜாயின் பண்ணி மாட்டி விட்ருக்காங்க, எல்லாத்துக்கிட்டேயுமே ப்ரூஃப் இருக்குது. என்கிட்டையும் ப்ரூஃப் இருக்குது, எல்லாத்துக்கிட்டேயுமே ப்ரூஃப் இருக்குது. ஆனால் நாங்கள் வெளியாக்காமல் இருக்கோம். ஏன்னா பிரச்சனை இன்னும் பெருசாக வெடிக்கும், யாரையும் மாட்டி விடக்கூடாது அப்படின்னு நினச்சி நாங்கள் அமைதியாக இருக்கோம். ஆனால் நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்கன்னா, எங்கள் மேலே தப்பு, நாங்களெல்லாம் கேவலமான முத்திரை குத்துறீங்க. ஈஸ்வரி, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. இது உண்மையிலே சொல்கிறேன், இதுதான் இங்கே நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் கூட பாதி உண்மை தான் வெளியே இருக்குது, பாதி உண்மை வெளியாகல. இன்னும் நிறையா உண்மைகள் இருக்குது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கும் தெரிய வரும். ஈஸ்வரி, இப்போது நான் இதை கேட்டதுலேருந்து உங்கள் மேலேயும் எனக்கு கோபம் போயிடுச்சு. ஓகேவா? இதை நான் கேட்டதுலேருந்து இன்னும் வேறு இடத்துலேருந்து பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணி வந்திருக்குன்னு இப்போ தான் எனக்கே தெரியுது. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நம்ம எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது உங்களுக்கு மட்டும் உள்ள அட்வைஸ் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம யூடியூபர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு சாகணுன்ட்டு இங்கே ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு எதுவும் பேசுகிறதா இருந்தாலும் பேசணும். பேசலைன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிடுங்க. இனிமேல் நானும் உங்களை பற்றிலாம் பேச போகிறது கிடையாது. ஏன்னா யார் நம்மளுக்கு பின்னால் விளையாடுறாங்கன்னா எனக்கே தெரியல. எனக்கு அன்னிலேருந்து செம்ம சந்தேகமாக இருக்குது. இது எங்கே ஒரு இடத்துல வெடிக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலேயே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, இந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே என்கிட்டையும் இருக்குது. உங்களை பற்றி யார் என்ன பேசியிருக்கா, மற்றவங்களை பற்றி யார் என்னென்ன பேசியிருக்கா, எல்லா ரெக்கார்டும் என்கிட்டையும் இருக்குது ஈஸ்வரி. அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து இதோட இந்த பிரச்சனையை விட்டுருவோம். ஓகேங்களா? இது நிறைய இங்கே நடக்குது. யாரையும் நம்பாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. இதுக்கு மேலே உங்களை பற்றியும் நான் பேச மாட்டேன், என்னை பற்றியும் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும்னு நினச்சா, உங்களுக்கு ஏதாச்சும் முழுசாக என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சலீனாக்கிட்ட என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. சலீனாக்கிட்ட வாங்கி எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப அலர்ட்டாக இருங்க. இது யாரையுமே நம்புகிற மாதிரி இல்லை இந்த யூடியூப்பில். ஓகேவா? எல்லாமே சுயநலவாதிகள் தான். எல்லாமே அவங்க லாபத்துக்காக தான் இங்கே பொழைச்சிட்ருக்காங்க. ஓகேவா? இதில் எனக்கு 5 காசு லாபம் இல்லை. நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தான் மிச்சம். என்னை பற்றி பேசி, என்னை பற்றி அசிங்கப்படுத்தி, என்னை ஒரு கேரக்டர் அசசினேஷன் பண்ணி என்னை கேவலப்படுத்தினவங்களில் எவ்வளோ பேர் இன்றைக்கி உங்கள் லைவில் உட்காந்துருந்தாங்க, நான் பார்த்தேன். ஓகேவா? ஸோ இது வேண்டாம். ஓகே, நான் இனிமேல் யாருக்கிட்டையும் சண்டை போடுற மாதிரி இல்லை. இந்த யார் பேச்சையும் கேட்டு யாருக்கிட்டையும் சண்டை போடுற மாதிரி இல்லை. ஓகே, இதெல்லாம் விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டிங்களா? புத்திசாலி. அவ்வளோதான். ஓகே, நான் இதுக்கு மேலே பேச மாட்டேன். இது பார்த்தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு. நான் பார்த்துட்டேன் கண் கூட. ஓகே, ஸோ இதுக்கு மேலே யார் எப்படி பொழைச்சிக்கணுமோ அப்படி பொழைச்சிக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். என்கிட்ட பிரச்சனைக்கு வராதிங்க. என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தீங்கன்னா நான் மறுபடியும் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்று மீடியாவில் போட்டு உடச்சி விட்ருவேன், இல்லை எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து விட்ருவேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இதில் பாதிக்கப்படுறது நீங்களும் நானும் தான். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுக்கங்க.